முகுந்தனுக்கு இளைஞர் அணித் தலைவர் பதவி நியமனத்தில் உறுதியாக இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். யாரா இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, அப்போ மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். முகுந்தன் தான் பாமகவின் இளைஞரணி தலைவர் என ராமதாஸ் அறிவிக்க அதற்கு மேடையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு பதவி வழங்குவீர்கள், கட்சியில் சேர்ந்தவுடன் பதவி வழங்குவீர்களா என கேள்வி எழுப்பி கடுப்பில் கையில் இருந்த மைக்கை மேஜை மீது வீசினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக நிறுவனர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட ராமதாஸ், இது என்னுடைய கட்சி, விருப்பம் இருந்தால் கட்சியில் இருங்கள், இல்லை என்றால் போகலாம் என கூற, உடனே அன்புமணி, பனையூரில் அலுவலகம் ஒன்றை திறந்துள்ளேன், அங்கு என்னை தொண்டர்கள் சந்திக்கலாம் என கூறிவிட்டு செல்போன் எண்ணை பகிர்ந்துவிட்டு கிளம்பினார். இப்படி கட்சிக்குள் கடும் புகைச்சல் எழுந்ததற்கு காரணமாக இருந்த முகுந்தன் யார் என்று விசாரிக்கும் போது ராமதாஸ் அவர்களின் மூத்த மகள் காந்திமதியின் மகன்தான் இந்த முகுந்தன் பரசுராமன் என்பதும், கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் கட்சியில் இணைந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இவருக்கு பாமக இளைஞர் அணித் தலைவர் பொறுப்பு தருவதைத்தான் அன்புமணி ராமதாஸ் எதிர்த்தார். அரசியல் பயணத்தில் தன்னால் தந்தைக்கும் மகனுக்கும் விரிசல் ஏற்பட வேண்டாம் என எண்ணிய முகுந்தன் கட்சியில் தனக்கு பொறுப்பே வேண்டாம் என்று சொல்லிவிட கட்சிக்குள் பெரும் சலசலப்பு உருவானது. கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சுமூகமான நிலை உருவாக தைலாபுரம் இல்லத்தில் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தனர். அந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, ஒரு கட்சியின் பொதுக்குழுவில் இதுபோன்ற விவாதங்கள் நடப்பது இயல்புதான். உட்கட்சி பிரச்சனைகள் பற்றி மற்றவர்கள் எதுவும் பேச தேவையில்லை, அவற்றை நாங்களே பேசிக்கொள்வோம் என கூறிவிட்டார். ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையில் வெடித்த மோதல் உடனடியாக முடிவுக்கு வந்த நிலையில் பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் தான் என்றும், பொதுக்குழுவில் அறிவித்தபடி நியமன கடிதத்தை முகுந்தனிடம் வழங்கிவிட்டேன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது இனி வரும் காலங்களில்தான் தெரியவரும்.